மனிதாபிமானம் செத்து போச்சுன்னு இனிமேல் யாரும் சொல்லாதீங்க. அது இருக்கத்தான் செய்யும். மனிதாபிமானத்தை மறந்தவன் தான் செத்த பணத்துக்கு சமமாக இருக்கான். எச் ராஜா உடல்நிலை மோசமானதும் யாராவது கட்சி பாகுபாடு பார்த்தாங்களா? இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என்று யாராவது பாகுபாடு காட்டினாங்களா? உயிர் அந்தரத்தில் ஊசலாவது பார்த்துக்கிட்டு ஓடோடி வந்தாங்க. மனிதாபிமானம் உள்ள நெஞ்சங்கள் சக மனிதனுக்கு உண்டு என்றால் அது யாராக இருந்தாலும் அவனுக்காக துடி துடியாக துடிக்கும். அப்போ தான் அவன் மனுஷன். எச் ராஜா கொண்ட கொள்கை தீயதாக இருக்கலாம், ஆனால் அவரும் மனுஷன்தான். எத்தனையோ பேரை அவர் இழிவாகவும் சாபம் விட்டு பேசியிருக்கலாம். அதுக்காக அவர் உயிர் ஊசாடும் போது அவரை பற்றி யாரும் கேலி பேசிக்கிட்டா இருப்பாங்க? ஓர் உயிர் ஊசாடும் போது அதை கவனிக்காமலும் கேட்பாரட்டும் போடுவோம் மனிதனாகவே இருக்க மாட்டான். வடநாட்டில் வேணா உயிருக்கு மதிப்பு இல்லாமலும் மனிதாபிமானம் இல்லாமலும் ஆட்சியும் அதிகாரமும் ஆணவம் கொண்டவர்களாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் நம்ம தொப்புள் கொடி உறவுங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்பவர்களாக தான் இருக்கிறாங்க. அதை யாராலும் தடுக்க முடியாது.